இந்திய சமுதாயத்தில் எங்களை போன்றவர்களுக்கு இது எல்லாம் எப்படி விதைத்தார்கள், எப்படி விதைக்கப்பட்டது, எப்படி விளைந்தது என்று தெரியாமல் போய்விட்டது. ஜப்பானிலிருந்து முதலில் நம் நாட்டிற்கு கோதுமை கொண்டு வரப்பட்டது. நம் வடநாட்டு மாநிலங்கள், அதாவது பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் தான் இன்னும் விளைகின்றது. சீனாவிலிருந்து முதலில் நம் நாட்டிற்கு நெல் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்று தஞ்சாவூர் மாவட்டம் தான் நெற்களஞ்சியம் என்னும் பெயர் பெற்றது. மனிதன் உயிர் வாழ உணவு ஒரு முக்கியமானதான். கூழானாலும் குடித்து குடி, பசித்த பின் பசி ருசி அறியாதே என்று இன்னும் பல சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் இந்திய சமுதாய சீர்கேட்டா உணவு முறையை பட்டியலிட்டு பார்க்கும் பொழுது வடநாட்டு பாஸ்புட் வகைகள், அதாவது பீஸா, பர்கர், நூடுல்ஸ் போன்றவை தவிர்த்து சிறுதானிய உணவுகளில் தான் நிறைய சத்துக்கள் இருக்கிறது என உணர்ந்து சிறுதானிய உணவு வகைகள், காய்கறிகள், கீரை வகைகள், பழகு வகைகள்,